ஓகே சோ விஜய் அடுத்தால நீ தான் கூப்பிடணும்னு ஆசைப்பட்டியா உங்க பார்வை ஏதோ கோர்வையா ஏதோ சொன்னியே ஓ அப்பதான் இது மாதிரி ஏதாவது சொல்லி இப்ப நான் ஏதாவது சொன்னா நம்ம பெருசெல்லாம் தப்பா இல்லைங்க ஒரு சிலருக்கு கண்களே பேசும் அப்படின்வாங்க அப்படி பேசக்கூடிய ஒருத்தவங்க அதுக்கப்புறம் நடிக்க ஆரம்பிச்சா எல்லாரும் நடிப்பு பத்தி பேசினாங்க போலீஸ் வந்து சில டைம் சொல்லுவாங்களா எப்படி இந்த டிராபிக் ரூல்ஸ் போய் சொல்றதுன்னே தெரியலன்னுவாங்க அந்த டைம்ல கூட இவங்க வீடியோஸ் யூஸ் பண்ணி அவ்வளவு பெரிய மெசேஜ் டெலிவர் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க சூப்பரான படங்கள் தொடர்ந்து கொடுக்கக்கூடிய இந்த படத்திலும் சூப்பரா நடிச்சிருக்கக்கூடிய பிரியா பிரகாஷ் வாரியர் அவர்களை நல்ல கைத்தலுடன் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். First of all, I'm really sorry கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன். I don't know where to start. கொஞ்சம் நர்வஸாக இருக்குது பட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிகாஸ் ஆஃப்டர் ஐ திங்க் 4-5 years of my first film இப்போ தான் எனக்கு தமிழில் ஒரு டெபியூ கிடச்சிருக்கு அண்ட் வித் an amazing team. So I couldn't be more grateful for that. First of all, thank you எல்லாருமே வந்ததுக்கு அண்ட் எவ்ரிபடி ஹியர் உங்களோட விஷஸ் எல்லாமே நான் மிஸ் பண்ணிட்டேன் ஆனால் எவ்ரிபடி ப்ரெசன்ட் ஹியர் தேங்க்யூ ஸோ மச் எஸ் ஜெயசூர்யா சார் ஃபார் பீயிங் ஹியர் தேங்க்யூ செல்வராகவன் சார் ஃபார் பீயிங் ஹியர் அருண் சார் ஷரண்யா மேம் ஜிவி பிரகாஷ் சார் தேங்க்யூ அண்ட் ஐ திங்க் த ஒன் அண்ட் ஒன்லி ரீசன் நான் இந்த படத்தில் வர்றதுக்கு இஸ் ப்ராபப்ளி தனுஷ் சார். அவங்க என்னமோ ஸ்பார்க் எங்கேயோ பார்த்தாங்க விச் இஸ் வை ஹீ ப்ராபப்ளி கால் மீ. ஃபர்ஸ்ட் எனக்கு ஸ்ரேயஸ் கூப்பிட்டப்போ எனக்கு அது பிலீவே பண்ண முடியல. எனக்கு தனுஷ் சாரா என்னையா கூப்பிடுறாங்க ஃபார் வை அண்ட் அவங்க கூப்பிட்டாங்க மீட் பண்ணுறதுக்கு. அப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இன் மை லைஃப் ரியலைஸ் பண்ணுறேன் மேனிஃபெஸ்டேஷன்றது ரியல் ப்ராபப்ளி. ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ண அந்த டைம்லேருந்தே எல்லா இன்டர்வியூலேயும் எல்லாரும் கேட்பாங்க உங்களோட ஃபேவரட் ஆக்டர் யார் கூட ஒர்க் பண்ணுறோன்னு உங்களுக்கு ஆசை அந்த மாதிரி. அண்ட் ஐ யூஸ் டு ரிமெம்பர் சேயிங் எல்லா இன்டர்வியூலேயும் தனுஷ் சார் கூட தான் ஒர்க் பண்ணணும், நான் உங்களோட பெரிய ஃபேன் அந்த மாதிரி. ஸோ வென் இட் ஹேப்பன்ட் I was literally in shock because நான் மேனிஃபெஸ்ட் பண்ணது ஆஃப்டர் ஆல் தீஸ் இயர்ஸ் ஹேஸ் கம் ட்ரூன்றது எனக்கு எங்கேயோ ரெஜிஸ்டர் ஆச்சு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். And it was a wonderful experience working in the film. எனக்கு first movie தமிழ்ல I couldn't have asked for a better opportunity. Dhanush sir directorial, GV Prakash sir music. I don't know what better I can ask for. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது என்னோட ஜேர்னி இந்த மூவியில் ஸ்டார்ட் பண்ணதுக்கு. எனக்கு இங்கே இருக்கிற காஸ்ட் கூட நிறையா காம்பினேஷன்ஸ் இல்லை ஆக்சுவலி. பவிஷ் கூட தான் என்னோட மோஸ்ட் ஆஃப் மை சீன்ஸ் ஆர் வித் பவிஷ். ஐ எம் ஷோர் தி என்டையர் காஸ்ட் இஸ் டன் அ ஃபேபுலஸ் ஜாப் இன் த ஃபிலிம். பட் பவிஷ், ஐ ஹவ் டு சே தேங்க் யூ ஃபார் பீயிங் அ ஸ்வீட் ஹார்ட் தட் யூ ஆர். ஐ ஹேட் அ வண்டர்ஃபுல் டைம் ஒர்க்கிங் வித் யூ. And am I missing anybody? Leon, thank you so much. So that's it, I think. Shreyas, thank you for making that call. Like everyone saying, ungaloda life changing call kaga thank you. That's about it. Thank you everyone for being here. Yeah. Thank you. 96002. Waiting for the call. Please save my number, bro. ஃபுல்லா அது என்ன சொல்லுவாங்க, ஸ்பேம் கால்ஸ் தான் வருது. இன்சூரன்ஸ் வேணுமா, லோன் வேணுமா, ஸ்ரேயஸ் காலிங்னு வரணும். எனக்கு கொஞ்ச நாள் அதை பார்த்து பண்ணி விடுங்க. ஓகே ஆல்ரைட். அடுத்தபடியாக வரப்போறவங்க சின்ன வயசுல குட்டியா இருக்கும் போதே பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மர்னு எல்லாருக்குமே தெரியும். ஆமா, இவங்க இப்போ நம்ம வீட்டில் சொந்தக்கார ஒரு பார்த்துருக்கேன் வந்து சொல்லுவார், என்ன அதுக்குள்ள வளர்ந்துட்டேன் அப்படின்ற மாதிரி. முந்தானே அவங்க பாட்டு பார்த்துருந்தோம், ஆனால் பார்த்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கலக்கிட்டு இருக்காங்க. உனக்கு என்ன வேணும் சொல்லலாம், கால் ஷீட்ல அப்புறம் வர சொல்லுன்றாங்க. அந்த அளவுக்கு பயங்கர பிஸியா இந்த பாய்ஸ் ஃபேன்ஸ் தான். ஆமா, சூப்பரா அழகா நடிக்கக்கூடிய ஒரு நடிகை. நல்ல கைத்தல். லெட்ஸ் வெல்கம் அனிகா சுரேந்திரன். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் பாய்ஸ் ஃபேன்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை நம்பி இந்த வாய்ப்பு கொடுத்த தனுஷ் சாருக்கு ஒரு பெரிய தேங்க்யூ. ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. அவங்க கூட ஒர்க் பண்ணுறது இட்ஸ் அன்பிலீவபிள் அண்ட் ஐ வில் நெவர் ever forget certain lessons that in life that he's taught me. அவங்க பெரிய தேங்க்யூ. அண்ட் இந்த ஃபுல் படம் இவ்வளோ ஜாலியாக பண்ணுறதுக்கு காரணம் இங்கே இருக்கிற காஸ்ட் தான் எனக்கு. பவிஷ், தேங்க்யூ ஃபார் பீயிங் த பெஸ்ட் பேர் ஐ குட் பாசிபிளி ஆஸ்க் ஃபார் மை டெபியூ இன் தமிழ். வெங்கி, ராவ்யா, ரம்யா, பிரியா,
சித்தார்த், மேத்யூ, நிறைய பேர் இருக்கு, சரண்யா மேம், சரத் சார், தேங்க்யூ ஃபார் பீயிங் ஸோ சப்போர்ட்டிவ். அதுக்கப்புறம் த டீம் பிஹைண்ட் த சீன்ஸ், டிஓபி பிரிட்டோ சார், காவ்யா மேம், ஸ்ரேயஸ் சார், அஸ்வத் சார், வேறு யார் இருக்கு, யா ஆல் தி ADs, ACs, ப்ரொடக்ஷன் டீம், யூனிட்ஸ், மேனேஜர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்யூ. இங்கே வந்திருக்கிற மீடியா, தனுஷ் சார், ஃபேன்ஸ், ப்ரெஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ. உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். அண்ட் வெரி இம்பார்ட்லி எனக்கு அம்மா கூட தேங்க் பண்ணும். அவங்க இல்லைன்னா இது எதுவும் இட் வுடன்ட் ஹவ் ஹேப்பன்ட். ஸோ பிக் தேங்க்யூ டு மை மாம். ஷீ இஸ் பின் மை பேக் போன் சின்ஸ் day 1. அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இவ்வளோ வருஷமாக என்னை சப்போர்ட் பண்ணுற ஆடியன்ஸ்க்கு ஒரு பெரிய தேங்க்யூ. I've been working since I was a child actress and அவ்வளோ அன்பு கொடுத்துருங்க. And I'm doing my first film lead. So the same love I hope you will give me as well. So thank you so much. 21st படம் வரப்போகிறது, எல்லாரும் போய் பாருங்கள் தியேட்டர்ஸில் and enjoy பண்ணுங்க. Thank you. இதான் நம்ம பசங்கிட்ட பிரச்சனை. பேர் சொல்லாம லவ் யூன்றது, அப்புறம் யார் சொன்னாங்கன்னே தெரியாம கடைசி வரைக்கும் சிங்கிளா இருக்கிறது. சூப்பர் டாலி. இப்படியே தனியா இருட்டுல கத்தினே இருப்போம். நம்ம வாழ்க்கை இதே மாதிரி பிரைட்டா இருக்கட்டும். படத்துல வர மாதிரி லவ்வுக்கும் லவ் ஃபெயிலியருக்கும் நடுவுல மாட்டிட்டு இருக்கேன் மச்சான். நாங்களாம் லவ் ஃபெயிலியர் நடுவுலயே மாட்டிப்போம். அந்த மாதிரி பாய்ஸ் நாங்க. ஓகே, ஸோ அடுத்தபடியா இவருமே நம்ம தனுஷ் அவர்களுடைய அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணியாச்சு. ஸோ கண்டிப்பா அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கும். இப்போ நிறைய பேருக்கு சொல்றப்போ இது என்னோட முதல் மேடை, முதல் படம் அப்படி சொன்னாங்க. அப்படி சொல்லும்போது ஒரு சில விஷயங்கள் நம்ம கண்டிப்பா மறக்காம மிஸ் பண்ணாம சொல்ல நினைப்போம். அத்தனை பேரும் இவரோட பேரை ஸ்பெஷலா மென்ஷன் பண்ணாங்க. அண்ட் அவ்வளோ சூப்பரா இதுக்கு முன்னாடி வந்த அந்த லெஜெண்ட்ஸா இருக்கட்டும், அவங்களும் படம் பார்த்திருக்கேன், நான் ரசிச்சவங்களை அப்படின்னு சொல்றது ஒரு பெரிய விஷயம். ஸோ அந்த டெடிகேஷனுக்கு பெரிய நன்றி. அண்ட் பர்சனலா அவர் ஒரு தடவை நான் மீட் பண்ண ஒரு ஸ்டுடியோல மீட் பண்றப்போ அவ்வளோ ஸ்வீட்டா பேசக்கூடியவர், எல்லாரையும் அவ்வளோ அழகா அன்பா பார்த்துக்கூடியவர், பார்க்கறதுக்குமே ரொம்ப கியூட்டா ஹேண்ட்ஸமா இருக்காரு. எஸ்பெஷலி அவரோட அந்த ஐப்ரோல அந்த கட் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கு. ஆமா, அது மாதிரி நிறைய விஷயங்கள் ஒருத்தரும் நோட் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். அப்படின்னா எல்லாருக்கும் பிடித்த அந்த ஒரு நபரை அழைப்பதற்கான நேரம் இது. பவிஷ் நாராயண் அவர்களை மேடை கழிக்கிறோம். இங்கே வந்திருக்கும் எல்லாருக்கும் வணக்கம். உள்ளே வரும்போது பெருசாக நர்வஸாலாம் இல்லை, ஆனால் இவ்வளோ பெரிய க்ரௌடு இவங்களெல்லாம் பார்க்கும்போது பக்குன்னு ஆயிடுச்சு. பட் ஆனால் எல்லோரும் அவங்க டைம் கொடுத்து இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நான் இந்த படம் ஃபுல்லாக எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் எல்லாருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஸோ அந்த லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் வர்றது ஸ்ரேயஸ் அண்ணா. ஸோ அவரும் எனக்கு அந்த கால் தான். நார்மலாக ஒரு நாள் கால் பண்ணி சார் வீட்டுக்கு வா அப்படின்னு சொன்னார். சரி, நானும் கேஷுவலாக போனேன். அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்குள்ளே கூப்பிட்டு போனாங்க. என்னெல்லாம் ஆஃபீஸ்க்குள்ளே கூப்பிட மாட்டாங்களே, நான் எதுக்கு ஆஃபீஸ்க்குள்ளே போகிறேன்னு நானும் போனேன். பார்த்தா அப்போ சார் கூப்பிட்டு சொன்னாருப்பா, நிலவுக்கு என் மேல் எனக்கும் படத்தில் நீ லீடாக பண்ணுற அப்படின்னாரு. எனக்கு காலும் ஓடல கையும் ஓடல, நான் அப்படியே நின்றுட்டேன். எனக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதுனே தெரில. ஸோ அந்த கால்க்கு ஸ்ரேயஸ் ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் இந்த படத்தோட விஷுவல் டைரக்டர் காவ்யா மேம்க்கு நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ட்ரெய்லர் பார்த்தேன், அது நான் தான் நம்பவே முடியல, என்னை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் காவ்யா மேம், யூ பின் அ பிக் சப்போர்ட் ஃபார் மீ த்ரூ அவுட் திஸ் ஃபிலிம். அண்ட் அடுத்து அஸ்வத்தானாவுக்கு நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். நான் கேமரா முன்னாடி இல்லைன்னா அஸ்வத்தானா கூட தான் இருப்பேன். ஸோ என்னை எப்போ பார்த்தாலும் நான் ஸ்ட்ரெஸ்டாக இருந்த ஃபர்ஸ்ட் அவர் தான் பார்த்து பேசி சில் பண்ணி விட்டு என்ன போயிடுவார். ஸோ தேங்க்யூ அஸ்வத்தானா. தென் அடுத்து என்னோட லவ்லி காஸ்ட்டுன்னு சொல்கிறத தாண்டி நான் என் ஃப்ரெண்ட்ஸுன்னு தான் சொல்லணும். ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் தேங்க்யூ சாரிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் வெரி வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தெம் அண்ட் வெரி ஹாப்பி தட் we're all part of this very big project. And next பிரிட்டோ சார், இந்த படத்தோட கேமராமேன். ஸோ நான் ஒரு சீன் ஸ்டார்ட் பண்ணும்போது நடிக்கிறப்போ ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணால் வேறு இடத்துல முடிப்பேன். அது பொசிஷனே இருக்காது, அது பொசிஷனாகவே இருக்காது. பட் நான் அதுக்கு ஏற்ற மாதிரி கேமராலாம் அட்ஜஸ்ட் பண்ணி என்னை நிறையா வாட்டி காப்பாற்றி விட்டுருக்காரு. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஜிவி சார். அவர் பாட் நான் சின்ன வயசுலேருந்து கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஸோ சார், அண்ட் உங்கள் மியூசிக்கில் டெபியூ பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெரிய பிளெஸிங் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். தென் அப்புறம் அந்த படத்தோட எடிட்டர் பிரசன்னா சார் இருக்காரு. ஸோ அவரும் எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காரு, அவருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்ட் கடைசியாக த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் இன் மை லைஃப் அண்ட் த டைரக்டர் ஆஃப் த ஃபிலிம் தனுஷ் சார். அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்ல ஆரம்பிக்கணும்னா அந்த லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்கும், அதுக்கு ஒரு எண்டே கிடையாது. ஸோ ஆனால் என்னால் தேங்க்ஸ் மட்டும்தான் சொல்ல முடியும்.
அண்ட் எப்படி வந்து நான் அவர் எனக்கு பண்ணதுக்கெலாம் தேங்க்ஸுங்கிற ஒரு வார்த்தை பார்த்தாதும் நான் அவரை படுத்தின பாட்டுக்கெலாம் சாரிங்கிற ஒரு வார்த்தையும் பார்த்தாது. ஸோ அவர்கிட்ட ஆனால் ஐ கேன் ஒன்லி ஆஸ்க் சாரி சார். ஐம் வெரி வெரி கிரேட்ஃபுல். தேங்க்யூ சார். நீங்கள் என்ன நம்பி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தீங்கன்னு தெரியல, பட் ஐம் வெரி வெரி கிரேட்ஃபுல் ஃபார் இட் சார். ஐ வில் கீப் ஒர்க்கிங் ஹார்ட். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் 21st February படம் வந்து தியேட்டர்ஸில் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். சூப்பர். வாழ்த்துக்கள் பிரதர். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும் அப்படின்றது ஆசை. தேங்க்யூ. லவ்ஸ் ஆஃப் லவ் டு யூ. உங்களுக்கும் வந்து அவர் படத்தில் நடிக்கும்போது கூட இவ்வளோ நர்வஸாக இருந்திருக்க மாட்டார். மைக்கில் பேசுறது நர்வஸ் ஆகிட்டான்னு நினைக்கிறேன். சூப்பர்.